அதாவது தாயார் இறந்துட்டார். தாயாருக்காக வேண்டி மகன் உம்ரா செய்கிறாராம். உம்ராவுக்கு போயிருக்கையில் இஹ்ராம் கட்டி அவர் மௌத்தாயிட்டார். மக்கா இமாம் தொழுகை நடத்தி நல்லடக்கம் செஞ்சாங்க. என் கேள்வி என்னவென்றால், அவருக்கு இந்த நிலையில் ஷஹீத் அந்தஸ்து கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இதன் நிலைப்பாடு என்ன? அவருக்கு ஷஹீத் அந்தஸ்து கிடைக்குமா? இப்போ இதில் வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும். நம்முடைய பெற்றோருக்காக வேண்டி உம்ரா செய்தல் என்பதுங்கிறது மார்க்கத்தில் கிடையாது. பெற்றோருக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்கிறது இருக்குது. ஏன்னு கேட்டால், ஹஜ்ஜி கட்டாய கடமை. அதை செய்ய தவறுனா நல்லா கேள்வி கேட்பான். அதனால தகப்பனார தாயாரா ஹஜ்ஜி செய்யாமல் போயிட்டாங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் என்ன செய்யணும்? அவங்களுக்காக ஹஜ்ஜி செய்யலாம்னு ரசூலுல்லாஹ் அதுக்கு வந்து ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்குறாங்க. உம்ரா வந்து கட்டாய கடமையா? உங்கள் அம்மா உம்ரா செய்யாமல் போனால் அதுக்கே நல்லா கேட்க போகிறான்? கேட்க மாட்டானே. அவங்களே கேட்க மாட்டாங்க போது அவங்களுக்காக இந்த பையன் போய் செய்ய வேண்டிய தேவையற்ற வேலை அவர் செஞ்சுருக்கிறார். இப்போ என்னென்னு கேட்டால், உம்ரா செஞ்ச நிலையில் ஒருத்தர் மரணித்தார்னா அல்லது ஹஜ்ஜுடைய இஹ்ராம் கட்டின நிலையில் மூத்தா போயிட்டார்னு சொன்னால் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்குமா? தான் டாபிக், கேள்வியாக தானே. ஷஹீத் அந்தஸ்தை பொறுத்த வரைக்கும் பல காரியங்களுக்கு ஷஹீத் அந்தஸ்துன்னு வருகிறது. அதாவது கட்டடம் இடிந்து விழுந்து ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னால் அவன் ஷஹீது. தண்ணியில் மூழ்கி இறந்துட்டான் என்றால் அவன் ஷஹீது. பிரசவத்தில் ஒரு பெண் இறந்து விட்டால் அவள் ஷஹீது. இடிபாடுகளில் சிக்கி ஒருத்தன் இறந்துட்டான்னா அவன் ஷஹீது. வயிற்றுப்போக்கு காலரா அதில் விழுந்து ஒருத்தன் இறந்துட்டான் என்று சொன்னால் அவன் ஷஹீது என்று சொல்லி பல திடீர் மரணங்களுக்கெல்லாம் ஷஹீது என்கிற ஒரு அந்தஸ்தை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஹஜ் உம்ராவுக்கு சொல்லலை. ஆனால் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போய் இந்த கேட்டகிரியில் இறந்துருந்தாங்கன்னா ஷஹீதாக வருவாங்க. இந்த கேட்டகிரி அங்கே போய் மூழ்கி செத்து போயிட்டான். ஹஜ் உம்ராவுக்கு போய் வீட்டில் இருந்து செத்தாலும் ஷஹீதாயிருவானே. ஹஜ் உம்ராவுக்கு போய் ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுந்து ஒரு செத்து போயிட்டான். அந்த மாதிரி ஒரு நெரிசலில் சாவுவாங்கள்னு அந்த கல்லறிய போகும்போது அது மாதிரி பாலம் உடஞ்சி விழுந்து அந்த மாதிரியான விபத்துகளில் இருந்தாங்கன்னா அதன் காரணத்தினால ஷஹீத், ஹஜ்ஜினாலன்னு இல்லை. ஆனால் எப்படி இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு மனிதர் வந்து அரஃபாவில் இருக்கும் பொழுது வாகனம் கீழே தள்ளி விட்டவனை மிதித்து சாவடிச்சு பிடிச்சி. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எகசில மாயின் வசித்திரின், தண்ணீராலும் இலந்தை இலையை போட்டு அதை கொதிக்க வைத்து அந்த தண்ணீரால் குளிப்பாட்டுங்க. ஓ கஃபினூஹு ஃபி சௌபைனி, அவரை வந்து 2 ஆடையில் என்ன செய்யுங்க, கஃன் இடுங்க. அவருடைய தலையை மூடாதீங்க. ஏனென்றால் கேம நாளில் வந்து ஃபைன்னஹு யுபாசு யௌமல் கியாமத்தி முலப்பியன், கேம நாளில் வந்து தல்பியா சொல்லிக்கொண்டே எழுப்பப்படுவார். லப்பைக்னு சொல்லிக்கிட்டே அவர் எழுப்பப்படுவார் அப்படிங்கிற ஒரு அந்த அந்தஸ்து கிடைக்கும். இது புகார் 1266, 1267, 1850, 1851, 1265 இவ்வளோ இடங்கள்லாம் இருக்கிறது. இந்த அந்தஸ்து இருக்கிறது.